பிரைஸ் தி லார்ட். இந்த நாளின் புது கிருபை, அது ஆதியாகமம் 28 அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்தான், விழித்தான். மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்று சொல்லி அவன் அங்கிருந்து புறப்படுகிறான். யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரை உன்னை கைவிடவே மாட்டேன். எந்த சூழ்நிலையில் தகப்பன் தாயை விட்டு தன் சகோதரனுக்கு பயந்து அவன் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் இரவு வருகிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது. அவன் அந்த இடத்தில் ஒரு இடத்தில் தலைக்கு ஒரு கல்லை வைத்து அவன் நித்திரை செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் ஒரு சொப்பனம் வழியாக அவனோடு பேசி சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. என் அன்பு தேவனுடைய ஜனமே, இன்றைக்கும் கூட உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மங்களகரமான ஒரு வார்த்தை. அது என்ன தெரியுமா? கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரை உங்களை கைவிட மாட்டேன் என்கிற ஒரு மங்களகரமான ஒரு வார்த்தை தான் இந்த நாளின் புது கிருபை. ஒருவேளை வாக்கு தத்தங்கள் அது பிறந்த நாளிலே அல்லது திருமண நாளிலே அல்லது மாத பிறப்பிலே அல்லது வருட பிறப்பிலே எத்தனையோ வாக்கு தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்திருக்கலாம். ஒரு தீர்க்கதரிசி மூலமாய், ஒரு கர்த்தருடைய மனுஷர்கள் மூலமாய், அல்லது தேவன் உங்களோடு கூட பேசியிருக்கலாம். என் அன்பு தேவ ஜனமே, அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த எளியவன் வழியாக உங்களோடு பேசுகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரை கைவிடவே மாட்டேன். யாக்கோபுக்கு தேவன் சொன்னதை செய்து நிறைவேற்றினார். எனவே யாக்கோபு சொல்லுவான், கோலும் தடியுமாக இந்த யோர்தானை நான் வெறுங்கையோடு நான் புறப்பட்டு போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவனாய் கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவான். அதே போல நீங்களும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற காலத்திற்குள் வந்துவிட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தேவனுடைய நாமத்தை உயர்த்த போகிறீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமையடைய போகிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.